இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் ஒரு பொழுதும் மாற்றாத 10 விஷயங்கள். 10 திங்ஸ் காட் நெவர் சேஞ்சஸ். தேவன் வந்து சில விஷயங்களை மாற்றவே மாட்டாருங்க, எந்த ஒரு காரணத்துக்குமே சரி. அதனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காம இருக்குது. உலகம் வந்து இயங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? ஏன் இதை பாக்குறோம்? தேவனை பத்தி இன்னும் பெட்டரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஒருத்தரை லவ் பண்றோம் அப்படின்னாக்கா, அவங்கள பத்தி நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைப்போங்க. அவங்களுக்கு புடிச்சது, பிடிக்காதது, எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. அதனால தான் தேவனை பத்தி ஆழமா வேத வசனத்துல நம்ம வந்து பார்க்கணுங்க. எவ்வளோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கினாலும், அவரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னும் ஆழமா இருக்குங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். இல்லைங்களா? ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஸோ 10 விஷயங்கள சுருக்கமா காணொளியில நம்ம பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, தேவன் அவருடைய குணத்த மாத்திக்கவே மாட்டாருங்க. அவருடைய கேரக்டர் இருக்குது இல்லைங்களா? அது அப்படியே இருக்குங்க. இப்போ மனுஷங்கள நம்ம பார்க்கும்போது கேரக்டர் மாறிட்டே இருக்குங்க. ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம்னாக்கா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு மாறிடும். இல்லைங்களா? சாத்தான் கூட வந்து தவறான எண்ணம் மனசுல வந்துச்சு. சாத்தானா மாறுனாங்க. ஒரு தூதனா இருந்தவன் வந்து சாத்தானா மாறிவிட்டான். காரணம், அவனுக்குள்ள பெருமைன்ற அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனா தேவனுடைய சுபாவத்த அவர் வந்து மாத்திக்கவே மாட்டாருங்க. அவர் வந்து பெர்ஃபெக்ட். அதனால தான் உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தவறு நம்ம வந்து செய்றோங்க. ஆனா ஏற்ற விதமாக தேவன் தண்டிக்கல இல்லைங்களா? நம்மளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள குடுக்கிறார். காரணம், அவர் மாறாதவர். மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல மலாக்கியா சாப்டர் 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இதுக்கு சிறந்த உதாரணம் இஸ்ரவேல் ஜனம். எத்தனையோ தவறுகள் செய்தாங்க. நாடே இல்லாம 2000 வருஷம் அவங்க நாடோடிகளா சுற்றித் திரிந்தாங்க. போற இடத்துல எல்லாம் அடி, உத எத்தனையோ பேர் வந்து செத்து போனாங்க. ஆனா தேவன் அவங்கள கைவிடலங்க. இன்னைக்கு ஒரு நாடாக அவங்கள வந்து உருவாக்கி தேவன் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறார். காரணம், தேவன் மாறாதவர். யாக்கோபு 1:17 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஜேம்ஸ் சாப்டர் 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகரின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் ஒரு மாறுதலும் ஒரு வேற்றுமையான நிழலும் இல்லை. பாத்தீங்களா? தேவனிடத்துல எந்த ஒரு மாறுதல் வேரியேஷன் இல்லைங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, நாளன்னைக்கு ஒரு மாதிரி மாறிட்டே இருப்பான். ஆனா தேவன் மாற மாட்டாரு. நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா கிஃப்டும் அவர்கிட்ட இருந்து வருதுங்க. ஜோதிகரின் பிதா கிட்ட இருந்து வருது. ஏன்னா அவர் மாறாதவர். சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27ல கூட நம்ம பார்க்கிறோம் அவருடைய சுபாவத்தை பத்தி. சாம் சாப்டர் 102 25-27 நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகள் ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கின்றீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பாத்தீங்களா? அவர் மாறாதவர். வானங்கள் போயிடும், பூமி போயிடும். ஆனா தேவன் மாறாதவர். அவர் மாறவே மாட்டாருங்க. அதனாலதான் நம்ம சுகபோகமா இருக்கிறோம். எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வரல. இந்த உலகம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இயங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? கரெக்டான டைம்ல விடியல் வருது, சூரியன் அஸ்தமனம் ஆகுது, மழை கரெக்டான டைம்ல வருது, வெயில் கரெக்டான டைம்ல வருது. காரணம், இதெல்லாம் தேவன் பண்றாருங்க. பெர்ஃபெக்ட்டுங்க. இல்லைங்களா? அவருடைய சுபாவம் என்ன? பெர்ஃபெக்ட். 0.1% கூட அவரோட கேரக்டர்ல நம்ம எந்த ஒரு தவறும் காட்டவே முடியாதுங்க. யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர். நம்ம 100% அவரை வந்து நம்பலாம். இல்லைங்களா? அவர் வந்து பெட்டரா ஆகுறதுல வருஷம் ஆகுறது இல்லைங்க. எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கிறவருங்க. மனுஷன் நம்ம தான் வந்து பெட்டர் ஆகுறோம், இல்லைன்னா வேர்ஸ் ஆகுறோம். சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டே இருப்போம். தேவன் அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து அவரோட கேரக்டர் அப்படியே இருக்கங்க. மாறாதவர் அவரு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னாக்கா, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றுங்க நம்மளுடைய தேவன்ங்க. 2வது, அவருடைய அன்பை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டாருங்க. அந்த அன்பு அப்படியே இருக்குங்க. அந்த அன்புனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. அந்த அன்புனால தான் அவருடைய குமாரன் அனுப்புனாருங்க. அந்த அன்புனால தான் நம்மள அவர் இன்னைக்கு மன்னிக்கிறாரு. அந்த அன்புனால தான் எல்லாத்தையும் நம்மளுக்காக விட்டு கொடுக்குறாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கின்றாருங்க. 100% லவ் அவர்கிட்ட இருக்குதுங்க. அந்த அன்புல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பட்சாபாதம் இல்ல. இல்லைங்களா? நம்ம யார லவ் பண்ணுவோம்? நம்ம மனசுக்கு புடிச்சவங்கள ஒண்டி தான் லவ் பண்ணுவோம். நமக்கு யார் ஃபேவரபிளா இருக்கிறாங்களோ, நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, நமக்கு வந்து ஏதாவது குடுக்குறாங்களோ, அவங்கள தான் வந்து லவ் பண்ணுவோம். தேவன் அப்படி இல்லங்க. யார் வந்து அன்டிசர்வ்டா இருக்கிறாங்களோ, தகுதி இல்லாதவர் மேல் அன்பை காட்டுகின்றார். அவரோட மழைய வந்து நீதிமான் மேலயும் பெய்ய பண்றாரு. அநீதிமான்கள் மேலயும் என்ன ஆகுதுங்க? மழை வருது. அவருடைய சூரியனை வந்து எல்லார் மேலயும் வந்து உதிக்க பண்றாருங்க தேவன். இதுதான் நம்மளுடைய தேவன்.
எரேமியா 31:3 ஜெரேமியா சாப்டர் 31:3 பூர்வ காலத்தில் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கின்றேன் என்றார். பாத்தீங்களா? அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ், நித்திய நித்தியமா அந்த அன்பு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே தேவனுடைய அன்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாங்க. சாத்தான் அதான் வந்து ட்ரை பண்றான். எப்படின்னா வந்து தேவனுக்கு வந்து நம்மளை எனிமி மாதிரி ஆக்கணும்னு பாக்குறான். ஆனா தேவன் வந்து அப்படி இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ நமக்கு வந்து ஒரு மத்தியஸ்தரா வைத்து நம்ம மேல அந்த அன்பை பொழிஞ்சிட்டே இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. நம்மள வந்து குற்றம் சாட்டத்துக்கு எதுவும் இல்லாத மாதிரி தேவன் பண்ணிட்டாருங்க. ஏன்னா நம்மள நீதிமான் ஆக்குனது தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. ரோமர் 8:38-39, ரோமன் சாப்டர் 8:38 and 39. மரணமாவது ஜீவனாவது தேவ தூதர்களாவது அதிகாரங்களாவது வல்லமையாவது நிழல் காரியங்களாவது வருங்காரியங்களாவது உயர்வானாவது தாழ்வாவது வேற எந்த சிருஷ்டியாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டது என்று நிச்சயத்திருக்கின்றேன். இது எதுவுமே பிரிக்க முடியாதுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பு அப்படியே இருக்குங்க நம்ம மேல. அந்த அன்பு நீங்கவே நீங்காது. யோவான் 13:1 ஒரு உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போக வேண்டிய தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கின்ற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரைக்கும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாத்தீங்களா? அந்த அன்பு முடிவு பரியந்தம் இருந்துச்சுன்னு. அவங்க வந்து டிசர்வ்டான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா வந்து டிசர்வ்ட் கிடையாது இல்லைங்களா? அவங்க கிட்டயும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுங்க. ஆனா ஏசு கிறிஸ்துவோட அன்பு அப்படியே இருந்துச்சுங்க. அந்த அன்பு தேவனிடத்துல இருந்து வந்ததுதான். அந்த அன்பு மாறவே மாறலங்க இல்லைங்களா? யார் வந்து அன்டிசர்வ்டா இருக்கிறாங்களோ, தகுதி இல்லையோ, அவங்க மேல தேவன் அன்பை வந்து காட்டுவார். அவருடைய அன்பு நித்திய நித்தியமா இருக்கும். அந்த அன்பு வந்து பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் பண்றோம்னாக்கா அந்த அன்பு தூரம் போயிடாதுங்க இல்லைங்களா? இன்னைக்கு ரொம்ப நம்ம நல்லா இருக்கிறோன்றதுனால அன்பு வந்து அதிகமாகாது. இட்ஸ் இம்பார்ஷியல், ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஏறுது இறங்குறது கிடையாதுங்க இல்லைங்களா? மனுஷனோட அன்பு அப்படி மாறலாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் காசு கொடுத்தாங்கன்னாக்கா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நாளைக்கு அவங்க வந்து உதவி பண்ணலன்னு வச்சுங்களா, அவங்களே தப்பா பேசிடுவோம். இதுதான் வந்து மனுஷரோட குணம். ஆனா தேவன் அப்படி கிடையலங்க. பாவிகளுக்கு பின்னாடிதான் அந்த அன்பு வருதுங்க. தேவனுடைய அன்பு பாவிகளை தான் பர்சீவ் பண்ணுது இல்லைங்களா? நம்மளுடைய அன்பு யார் பின்னாடி போவோம்? நமக்கு யார் ஃபேவரபிளா இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போறோங்க. அவங்களோட மனதுருக்கம் எப்போதுமே வந்து குறைஞ்சி போறது இல்லைங்க. நம்ம மேல ரொம்ப ரொம்ப மனதுருக்கமா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வராருங்க, ஜனக்கூட்டத்தை பாக்குறாரு. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல அங்க வந்து இருந்ததை பார்த்துட்டு மனதுருக்கப்படுறாருங்க இல்லைங்களா? சில இடத்துல அழுகுறாருங்க. தேவனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாருங்க. இத வந்து யாருமே வந்து பிரிக்க முடியாதுங்க சகோதர சகோதரி. இதுக்கு உதாரணம்னாக்கா பேதுரு என்ன பண்றாருங்க, ஏசு கிறிஸ்து யாருன்றே தெரியாதுன்ட்டு மருந்தடிச்சிடுறாரு இல்லைங்களா? ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, அவரையும் வந்து சீர்போர்ந்த பண்ணாருங்க. அவர்கிட்ட போய் ஏசு கிறிஸ்து வந்து அவர்கிட்ட பேசி என் ஆடுகளை போய் நீ மேயன் அப்படின்றாருங்க. பாத்தீங்களா? திட்டி இருக்கணும் ஆக்சுவலி அவர் பண்ண தப்புக்கு. நீ ஏன்பா இப்படி பண்ணிட்ட, என் கூடவே இருந்தியே, நீயே என்ன வந்து தெரியாதுன்னு சொன்னியே, இது சரியா அப்படின்ட்டு கேட்காம அவர் என்ன பண்றாருங்க, அவரை ரீஸ்டோர் பண்ணாருங்க. இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். மூணாவது, தேவனுடைய அந்த உண்மைத்தன்மை இருக்கிறது பாத்தீங்களா, அது வந்து மாறவே மாறாது. நம்ம மேல எப்போதுமே அவர் வந்து உண்மையுள்ளவரா இருக்கின்றார். நம்ம தான் வந்து உண்மை இல்லாம போறோம். ஆனா தேவனுடைய உண்மை இருக்குது பாருங்க, அது எப்போதுமே அப்படியே தான் இருக்குங்க. காலை தோறும் அது புதிதாக இருக்கிறது. புலம்பல் 3:22-23 லாமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3:22 and 23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கின்றது. பாத்தீங்களா? கிரேட் இஸ் யுவர் ஃபேத்ஃபுல்னஸ். ஏன் எவ்வளோ தூரம் தேவனை விட்டு போனாலும் தேவன் வந்து உண்மையா இருக்கிறாருங்க, நம்மளை மன்னிக்கிறாருங்க. அவர் நம்ம கிட்ட கடுமையா நடந்துக்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய சுபாவம் அப்படி. கெட்டுட்டு தூர போறவங்களை வந்து அப்படியே ஒதுக்கி தள்ளுறது கிடையாதுங்க. எப்படியாவது வந்து கூட்டி சேர்க்கணும், காருண்யத்தினால வந்து இழுக்கணும்ன்றதுதான் அவருடைய உண்மைத்தன்மை. இதை வந்து யாராலையும் மாத்த முடியாதுங்க. 2 தீமோத்தேயு 2:13 2 தீமோத்தேயு சாப்டர் 2:13 நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். அவர் தம்மைதான் மறுதளிக்க மாட்டார். பாத்தீங்களா? he cannot deny himself. அவருடைய கேரக்டர் என்னங்க, உண்மையா தான் இருப்பாரு இல்லைங்களா? நம்ம யாருக்கிட்ட உண்மையா இருப்போம், நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட உண்மையா இருப்போம். ஆனா தேவன், அவர்கிட்ட யார் உண்மையா இல்லையோ அவங்க கிட்டயும் தேவன் வந்து உண்மையா தான் இருப்பாரு. இதுதான் தேவனுடைய சுபாவம். சங்கீதம் 81:1-2 கூட அருமையான வசனங்க. சாம் சாப்டர் 89:1 and 2
கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கப்படும். உமது உண்மையை வானங்களிலே நிலைப்படுத்துவீர் என்றேன். பாத்தீங்களா, அவருடைய உண்மை பத்தி தலைமுறை தலைமுறை வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், பாடுவேன். சங்கீதத்துல தாவீது சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ தலைமுறை கடந்து நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய உண்மை வானத்துல வந்து ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குதுன்னு இல்லைங்களா? அது என்னைக்குமே வந்து அழியாதுங்க சகோதர சகோதரி. ஏன் வந்து உண்மையுள்ளாருனாக்கா, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை வந்து மீற மாட்டாரு. அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் கைவிட மாட்டார். தாய் தகப்பன் கூட நம்மள கைவிடலாம். தாய் அவங்களுடைய பிள்ளைய மறந்தாலும் தேவன் நம்மை மறவாத தேவன். ஒரு ப்ராமிசஸையும் ஆன் டைம்ல வந்து நிறைவேற்றுவார். நம்ம வந்து ஃபெயில் ஆனா கூட தேவன் வந்து ஃபெயில் ஆகுறது இல்லைங்க. அவர் வந்து ஃபேத்ஃபுல்லா தான் இருக்கிறாரு. காலைதோறும் புதிதா இருக்குது. இது எப்படி நம்ம சொல்லலாம்னாக்கா, நைட் எவ்வளவு தப்பு நம்ம பண்ணியிருப்போம் நேத்து. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விடியல வந்து தேவன் பார்க்க வைத்தாருங்க, எழுப்புனாரு. இதுலயே தெரியுது தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் அப்படின்ட்டு. இதுக்கு உதாரணம், நோவாக்கு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணாரு இல்லைங்களா? ஒரு வானவில காமிச்சு, இனிமேட்டு ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் மீறாதவரா இருக்கிறாருங்க. நாலாவது, தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா அதை வந்து மாத்த மாட்டாருங்க. He will not change his promise. யோசுவா 21 45 ஜோஷுவா சாப்டர் 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை கூட ஃபெயில் ஆகலங்க. எவ்வளவுலாம் ப்ராமிஸ் கொடுத்தாரோ அது எல்லாம் நிறைவேறிச்சு. இவந்தோ இவங்க உண்மையா இல்லைங்க தேவனுக்கு. ஆனா தேவன் சொன்ன ப்ராமிஸ் அப்படியே 100% வந்து நிறைவேறிச்சுங்க. 2 கொரிந்தியர் 1:20 நம்ம என்ன பாக்குறோம்? 2 கொரிந்தியன் சாப்டர் 1:2 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே, நம்மாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அப்படி இருக்கிறதே. பாத்தீங்களா, நம்ம மூலியமா தேவனுக்கு நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் அப்படியே நடக்கும் இயேசு கிறிஸ்து மூலியமாக. அது ஆமேன் சொன்னபடியே அப்படியே ஆகங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய தேவன் ப்ராமிஸை என்னைக்குமே அவர் வந்து மீற மாட்டாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, மீறல. இஸ்ரேல் ஜனத்துக்கு ப்ராமிஸ் கொடுத்தாரு, மீறல. தாவீதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, மீறலங்க இல்லைங்களா? அது எப்போதுமே பர்பஸ் இருக்குங்க. அவர் வந்து பொய் சொல்றவர் கிடையாதுங்க. ஒரு காலமும் பொய்யிறாத தேவன். அவர் வந்து வாக்கு தத்தத்தை மறக்கிறவர் கிடையாதுங்க. அவருடைய டைமிங் வந்து பர்ஃபெக்ட் இல்லைங்களா? நமக்கு அது வந்து டிலே ஆகிற மாதிரி தெரியலாம். ஆனா அது வந்து நம்மள மறிதளித்தாருன்ட்டு அல்லங்க, டினை பண்ணலங்க. அவரு கரெக்டான டைம்ல வந்து நடத்துவார். உலகம் முடியும்னு சொல்லிட்டுக்கிறீங்களே, ஏன் வந்து இன்னும் முடியல அப்படின்ட்டு நம்ம சில சமயம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேதுரு எழுதுறாரு இல்லைங்களா? தேவன் தாமதிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது தாமதம் கிடையாது. நம்மள யாருமே கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருங்க, இன்னுமே நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாருங்க. எல்லா ப்ராமிஸும் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு, ஃபுல்ஃபில் பண்றாரு. அதுல எல்லாமே நிறைவேறிச்சு. இன்னும் சிலது வந்து நிறைவேறல. அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நிறைவேறும். அதுவும் வந்து ஆமென் என்றும் தான் இருக்குது இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாருங்க, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாருங்க. எக்ஸாக்டா சொன்ன அந்த இதுல வந்து குழந்தை பிறந்துச்சு. சாரால் வந்து சிரிச்சிடுறாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது. ஆனா அது நடந்த போது என்ன சந்தோஷம் அவங்களுக்கு வந்திருக்குங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். 5வது, தேவன் அவருடைய பரிசுத்தத்தை மாத்திக்க மாட்டாருங்க. He cannot become unholy இல்லைங்களா? அசுத்தப்பட மாட்டாருங்க, தீட்டுப்பட மாட்டாரு. எப்போதுமே அவர் வந்து பரிசுத்தர். ஏசாயா 6:3 ஐசையா சாப்டர் 6:3 ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியை அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். செராபின்கள் துதிக்கிறாங்க, தேவன் வந்து பரிசுத்தர் 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 என்று. ஏன்னா அவர் பரிசுத்தருங்க. 100% இல்லைங்களா? 0.1% கூட அவர்கிட்ட வந்து அசுத்தம்ன்றது இல்லைங்க. எல்லாமே அவர் பண்றது எல்லாமே பரிசுத்தம். தேவனை போல பரிசுத்த உள்ளவர் யாருமே கிடையாதுங்க. இது வந்து பழைய ஏற்பாடுல ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலியமா பார்த்தோம். புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தல நம்ம வந்து பார்க்கலாங்க. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவ தூதர்கள் தேவனை எப்படி துதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வார்த்தையை சொல்லி தாங்க துதிக்கிறாங்க. அது ரிப்பீட்டேட்டிவா சொல்றாங்க பாருங்க அந்த வார்த்தையை. ரிப்பீட்டா சொல்றாங்கனாக்கா அந்த அளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்க. அப்படிதான் சொல்றாங்க இல்லைங்களா? முக்கியத்துவம் இருக்குது. தேவனும் அப்படிதான் இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 4:8, ரெவலேஷன் சாப்டர் 4:8 அந்த 4 ஜீவன்களிலும் ஒருவருக்கும் தனித்தனியே 6 சிறகுகள் இருந்தன. அவைகளின் உளறல் புறமும் கண்களால் நிறைந்திருந்தது. பாத்தீங்களா, ஃபுல்லு கண்ணால் நிறைந்திருந்ததுங்க. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறரும் ஆகிய சர்வ வல்லையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. பாத்தீங்களா? இரவும் பகலும் கண்டினியூஸா இந்த வார்த்தையை சொல்றாங்களாம். மிஸ் இல்லாம இல்லைங்களா? ரிப்பீட்டேட்டிவா ஓய்வு இல்லாம சொல்றாங்கன்னாக்கா தேவன் எவ்வளவு பரிசுத்தரா இருப்பார் இல்லைங்களா? தேவனை தவிர வேற யாருக்குமே இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரி. அதே போல நம்மளையும் பரிசுத்தரா இருக்கிறதுக்காக தான் அவர் அழைத்திருக்கின்றார். சங்கீதம் 99:9 சாம் சாப்டர் 99:9 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்னா அவர் பரிபூர்ணமா இருக்கிற பரிசுத்தருங்க. 1% கூட அவர்கிட்ட அசுத்தம் கிடையாது. பாவமான எந்த விஷயமும் கிட்ட அவர்கிட்ட போக முடியாதுங்க. அதனாலதான் வசனமே இருக்குதுங்க இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாம தேவன் கிட்ட போக முடியாது அப்படின்ட்டு. அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறவே மாறாதுங்க. எப்போதுமே அது ஒரே ஸ்டாண்டர்ட் தான். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாது. ஜனங்க மத்தியில அது இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு பட்டு இன்னைக்கு கெட்டதா தெரியும். ஃபர்ஸ்ட் பொய் வந்து அருவருப்பா இருந்துச்சு சொசைட்டில. இன்னைக்கு பொய் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுத்திருந்தாங்க இந்த சொசைட்டில. இப்ப இருக்கிற உலகத்துல இன்னைக்கு கல்யாணத்துக்கு மதிப்பே இல்லைங்க. அந்த மாதிரி ஆயிட்டு. ஆனா தேவனுடைய பிரமாணம், தேவன் சொல்ற வார்த்தை எல்லாமே பரிசுத்தம் என்றென்றைக்குமே அப்படியே இருக்குங்க. அதே போல நம்மளையும் வந்து பரிசுத்தரா இருக்கும்படி அவர் வந்து அழைத்திருக்கின்றார் இல்லைங்களா? பரலோகத்துல எப்போதுமே தூதர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய பரிசுத்தத்தை பத்தி கொண்டாடுறாருங்க. புகழ்ச்சியா பாடுறாங்க சகோதர சகோதரி, துதிக்கிறாங்க. நதாப், அபியூ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? தவறான ஒரு ஃபயர் எடுத்துன்னு போறாருங்க தேவன் சமூகத்துக்கு முன்பாக. இமிடியேட்டா 2 பேரும் செத்து போயிடுறாங்க. தேவன் பரிசுத்தத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணங்க. 6வது தேவன் எதை மாற்ற மாட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய நீதியை வந்து அவர் மாத்தவே மாட்டாருங்க. எப்போதுமே அவர் நீதி உள்ளவர். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம், டியூட்டரானமி சாப்டர் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். பாத்தீங்களா? அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் உத்தமமான தேவன், அவர் நியாயக்கேடு இல்லாதவர். என்ன அருமையான வார்த்தைங்க இல்லைங்களா? அவர் பண்றது எல்லாமே வந்து நீதி தாங்க. ஜஸ்டிஸ்க்கு மாறாக அவர் எதுவுமே பண்ண மாட்டார். இப்ப வந்து நம்ம பாவம் பண்ணோம் இல்லைங்களா? நமக்கு தண்டனை வரணும். இதுதான் வந்து நீதிங்க. தேவன் நினைச்சிருந்தா நான் மன்னிச்சிட்டப்பான்னு சொல்லிட்டு நம்மள மன்னிச்சிருக்கலாம். ஆனா பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வந்தே வரணும் சரிங்களா? இதுதான் தேவனுடைய நீதி. சோ அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து கொடுத்தாருங்க. இங்கதான் வந்து தேவனுடைய நீதி எவ்வளவு பெர்சன்ட் நம்ம பார்க்கலாம். அவரை போல நீதி உள்ளவங்க யாரும் இல்லைங்க. இந்த மாதிரி உலகத்துல யாருமே வந்து பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா? சங்கீதம் 89:14 கூட நம்ம பாக்குறோம். சாம் 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பாத்தீங்களா? அவருடைய சிங்காசனம் எதனால ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது? நீதியும் நியாயம், கிருபையும் சத்தியமும் உமது முகத்திற்கு முன்பாக செல்லும். பாத்தீங்களா? அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். ரோமர் 2:11 என்ன பாக்குறோம்? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தாங்க பாக்குறாரு. நம்ம தான் வந்து வித்தியாசமா நினைக்கிறோம். ஆனா தேவன் எல்லாருக்கும் ஒரே பிளான் ஆஃப் சால்வேஷன் தாங்க வச்சிருக்கிறாருங்க சகோதர சகோதரி. அவர்கிட்ட வந்து பட்சபாதம் இல்ல. யாரா இருந்தாலும் ஒரே நீதி தாங்க. மோசைக்கு ஒரு மாதிரி, இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு மாதிரி அவர் வந்து பார்க்கல. மோசே தப்பு பண்ணாரு, அதுக்கேற்ற நீதியை வந்து அவர் கொடுத்தாருங்க. நீ வந்து கானான் தேசத்துக்குள்ள வர முடியாதுன்ட்டாருங்க. அதுக்கு மறுபேச்சே கிடையாதுங்க. தேவன் ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீதினா நீதி, நியாயம்னா நியாயம். அது யாரா வேணா இருக்கலாங்க இல்லைங்களா? பொல்லாப்பு வந்து தப்பாம வந்து போக முடியாதுங்க. பொல்லாப்பு யாராவது பண்ணா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சாத்தான் பின்னாடி யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு. அதுவும் யாரும் மாற்ற முடியாது இல்லைங்களா? யாரெல்லாம் நீதியின் வழியில நடக்கிறாங்களோ அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட நீதியும் இருக்குது, அதே சமயத்துல கருணையும். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன்க. அக்கான் அப்படின்றவர் இருந்தாரு. அவர் தவறு பண்றாருங்க. தேவன் இம்மிடியேட்டா அவருக்கு ஒரு தண்டனையை வந்து தேவன் கொடுத்தாருங்க. 7வது தேவன் எதை மாற்றிக்கொள்ள மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் இரக்கம் காட்டுறதை அவர் மாத்திக்கொள்ள மாட்டாரு. என்னதான் நம்ம தவறு பண்ணாலும் தேவன் வந்து இரக்கத்தை காமிச்சிடுறாருங்க. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு நம்ம திருந்துறதுக்கு. ஏக்தம் வந்து இம்மிடியேட்டா வந்து அப்படியே அழிச்சு போட்டுற மாட்டாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளுக்கு இரக்கத்தை காமிச்சுனே இருக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 மீகா சாப்டர் 7, 18 and 19 தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கின்ற உமக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் தமது கோபத்தை என்றென்றைக்கும்
வைத்திருக்க மாட்டார். அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். பாத்தீங்களா? பாவத்தை எங்க தூக்கி போடுறாருங்க? சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டுறாருங்க. பாவத்தை அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, இந்த உலகத்துல யாருமே மீற மாட்டோம். எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அவர் இரக்கத்துல ஐஸ்வரவானா இருக்கிறாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5லங்க. எபேசியன் சாப்டர் 2, 4 and 5ல தேவனோ இரக்கங்களில் ஐஸ்வரம் உள்ளவராய், பாத்தீங்களா? நம்மீல் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா? இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர். அதனால்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாருங்க சகோதர சகோதரி. எபிரேயர் 4:14 என்ன பாக்குறோம்? ஹீப்ரூ சாப்டர் 4:16ல ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியத்துடனே கிருபாசன அண்டையிலே சேர கடவுன். பாத்தீங்களா? இரக்கம் எங்க கிடைக்குதுன்னு? கிருபாசனம். தேவனுடைய கிருபாசனத்துல நமக்கு என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. அதனால தைரியமா இன்னைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நம்ம பிரேயர் பண்ணலாங்க. தேவன் நமக்கு இரக்கத்தை காமிச்சுனே இருக்கிறாருங்க. இரக்கம் காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. உண்மையா நம்ம மனம் திரும்பினா தேவன் இம்மீடியட்டா மன்னிக்கிறாருங்க. ஒரு தடவை மன்னிச்சிட்டாருனாக்கா திருப்பி அதை நினைவு கூறவர் நம்மளுடைய தேவன் கிடையாதுங்க. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு காலையும் புதிதா இருக்கிறதுங்க. யாரோட ஜீவன்கள் எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்குதோ, இதயம் உடைந்து போயிருக்குதோ, அவங்கள என்ன பண்றாங்க? இரக்கத்துடன் சிநேகித்து அவங்க லைஃப் ரீஸ்டோர் பண்றாருங்க. அவரோட மனதுருக்கம் அது எப்போதுமே ஃபெயில் ஆகுறது இல்லைங்க. நம்ம மேல மனதுருக்கமா இருக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். இதுக்கு உதாரணம் நினிவே பட்டணத்தார நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாங்க. அவங்க மனம் திரும்பின உடனே தேவன் அவங்க மேல இறக்க காமிச்சிட்டாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தேவன் மன்னித்து விட்டார். 8வது விஷயம், தேவன் எதை மாற்ற மாட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வார்த்தைங்க. அந்த வார்த்தை என்றென்றைக்கும் அப்படியே இருக்கும். அது மாறவே மாறாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஐசையா சாப்டர் 40 verse 8லங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாத்தீங்களா? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வசனம். மோசே காலகட்டத்துல, யோபின் காலகட்டத்துல எழுதின வசனம் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு பிராக்டிக்கலா இருக்குது, ரெலவெண்டா இருக்குதுங்க அந்த வசனம். ஏன்னா என்றென்றைக்கும் மாறாதது அவருடைய வசனம். சங்கீதம் 119:89 சாம் சாப்டர் 119:89 கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. பாத்தீங்களா? நிலைத்திருக்கிறது அவருடைய வசனம் தான். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7-11 கூட அவருடைய வசனத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சாம் சாப்டர் 19, 7-11 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி உலராய் ஆக்குகிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்திய வசனம் தான் நம்மளை ஞானி ஆக்குதுங்க. அந்த சத்திய வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்குது, வழி நடத்துது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை பிரகாசிக்கிறதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? நம்ம கண்களுக்கு பிரகாசம் அவருடைய வசனத்தின் மூலியமா தான் இருந்துச்சுங்க. இன்னைக்கு வேத வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னா ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருப்போங்க. டெய்லி பைபிள் எடுத்து படிச்சா தேவன் நம்ம கிட்ட பேசுறாருங்க, கைட் பண்றாருங்க, நமக்கு பலன் கொடுக்குறாருங்க, பரிசுத்தாவி அதன் மூலமா கிடைக்குது. இன்னும் சொல்லிட்டே போலாங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தீர்ப்புகள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்பட்டத்தக்கவாய்களாய் இருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழியும் தெளி தேனிலும் மதுரமாயினவைகள். அவைகளால் உமது அடியேனுக்கு எச்சரி உண்டாகும். அவைகளை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலம் உண்டு. பாத்தீங்களா? அது தேனோட பெட்டருங்க, கோல்டோட பெட்டரு. வசனம் இல்லைன்னா நம்ம லைஃப் ஒன்னும் இல்லைங்க. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை அவுடேட் ஆகுறதே இல்லைங்க. எவ்வளவு புக்ஸ் இந்த உலகத்துல இருக்குது, அது சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அவுடேட்டட் ஆயிடுங்க. தேவனோட வசனம் அப்படி கிடையாது. அவருடைய ப்ராமிஸ் என்னைக்குமே உண்மையா இருக்கும். அந்த சத்தியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு சத்திய வசனமும் அத்தாரிட்டி இருக்குதுங்க, அதிகாரம். ஏன்னா பரிசுத்தாவின் மூலியமா எழுதப்பட்ட வசனம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே நிறைவேறுங்க. பைபிள் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் நிறைவேறிச்சு. இன்னும் சில விஷயங்கள் நிறைய வேண்டியது இருக்கும், அது அப்படியே நடக்கும். ஏன்னா அது தேவன் சொன்ன வார்த்தைங்க. இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, அவர் எப்படி பிறப்பார், என்னென்ன செய்வார், எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அது அப்படியே நிறைவேற்றுங்க. இப்போ கடைசி காலத்துல என்னெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்னது அநேக விஷயங்கள் அப்படியே நிறைவேறிச்சு இல்லைங்களா? அந்த வார்த்தை என்றென்றைக்கு எப்போதுமே நிலைத்திருக்குங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம், தேவன் எதை மாற்றிக்கொள்ள மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வல்லமை இருக்குது பாருங்க, அது என்னைக்குமே மாறவே மாறாதுங்க. அது குறையாதுங்க, அது அப்படியே இருக்குங்க. அது பெர்ஃபெக்ட்,
அது வந்து எக்ஸ்ட்ராடினரி சகோதர சகோதரி. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 32 17ல கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீர் உம்முடைய மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா? தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் வந்து ஒரு விஷயத்தை இடிச்சா அதை யாராலையும் கட்ட முடியாது இல்லைங்களா? அவர் கட்டினால் அதை யாருமே வந்து இடிக்க முடியாதுங்க. அவர் கையை உயர்த்திட்டாருன்னு வச்சுங்க, அதை யாருமே வந்து மடக்க முடியாதுங்க. அவர் நினைத்தால் அது அப்படியே ஆகும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய சித்தம் என்னவோ அதை அப்படியே அவர் வந்து நடத்துவார். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஜோப் சாப்டர் 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். பாத்தீங்களா? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை யாருமே வந்து தடுக்க முடியாதுங்க. எது வேணாலும் அவரால செய்ய முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ல இருந்து 31 வரைக்கும், ஐசையா சாப்டர் 40 28 to 31, பூமியின் எல்லைகளை படைத்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வாலிபர் சோர்ந்து இலைப்படைந்து வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு காத்திருந்தோமானால் தேவன் நமக்கும் பலன் தருவார். தேவன் என்றைக்குமே வந்து சோர்ந்து போகிறது இல்லைங்க. அவர் தூங்குறதும் இல்லை. எப்பவுமே நம்மள பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அவரால கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய பலத்தை யாருமே வந்து பலவீனப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து மிராக்கிள்ஸ் நடக்குதுங்க இல்லைங்களா? சில சமயம் டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க, இவரெல்லாம் காப்பாற்ற முடியாதுங்க, ஹோப்லெஸ் அப்படின்னுடுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அவருக்கு சில காலங்கள் உயிரை வந்து கொடுப்பாருங்க இல்லைங்களா? இன்னைக்கு கிரியேஷன் இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் யார் வந்து பாதுகாக்கிறாங்க? அனிமல்ஸ்க்கு யார் ஃபுட்டு தராங்க? எல்லாமே தேவன் தாங்க. தேவனுடைய பலத்தினால பண்ணுகின்ற காரியங்கள். நம்ம அவரை வந்து நம்பினா நம்மளுக்கும் வந்து பலனை தராருங்க சகோதர சகோதரி. இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கும்போது, எந்த தேவன் வந்து செங்கடலை பிரிச்சாரோ அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக லாசரையும் வந்து உயிர்த்தெழ வைத்தாருங்க. அவருடைய வல்லமை என்றைக்கும் மாறாதவே இருக்குதுங்க சகோதர சகோதரி. 10வது விஷயம், தேவன் எதை மாற்றிக் கொள்ள மாட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தை நான் ரட்சிப்பேன் அப்படின்ட்டு தேவன் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. அதை யாருமே வந்து மாற்ற முடியாது. அவரும் வந்து மாத்த மாட்டாருங்க. அந்த சால்வேஷன் பிளான் இருக்குது இல்லைங்களா? அது அப்படியே நிறைவேறுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஈப்ரூ சாப்டர் 9:12, வெள்ளாட்டு கடாக்கள், இளங்காளைகள் இவளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாத்தீங்களா? நித்திய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு உண்டு பண்ணினவர் யாருங்க? தேவனுங்க. தேவன் இதை எப்ப முடிவு பண்ணாருனாக்கா, இந்த உலகமே உருவாக்கப்படல, அதுக்கு முன்னாடியே தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ அடிக்கப்பட்ட ஆடுன்ட்டு சொல்றாரு. நமக்காக இயேசு கிறிஸ்துவ அனுப்பணுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். அதை யாராலையும் மாற்ற முடியாது, மாத்தவும் முடியல. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 13:8ல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாத்தீங்களா? உலக தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆடா வந்து அவர் இருந்தாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 கூட இதே விஷயத்தை தான் பேதுருவும் சொல்றாருங்க. அங்க என்ன சொல்றாருனாக்கா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து உங்களுக்காக இந்த கடைசி நாளிலே வெளிப்பட்டார். பாத்தீங்களா? உலக தோற்றத்துக்கு முதல்ல குறிக்கப்பட்டாருங்க. தேவனுடைய ரட்சிப்பு நம்மளுக்கு எதனால வந்திருக்குதுனால, கிருபையினால வந்திருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிபூர்ணமான பலியா இருந்தாருங்க. இதெல்லாம் தேவன் தான் பண்ணுதுங்க. நம்மளுக்கு நித்திய ஜீவனும் எதனால வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. இதுவும் இந்த உலகத்தை தேவன் தான் ரட்சித்தார் அப்படின்றத கூடிய சீக்கிரம் உலக மக்கள் எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில புரிஞ்சு கொள்வாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.